Hi students, organic nitrogen compounds 12th standard unit 13 சில important questions படிக்கலாம். இப்போ வந்து write a note on Gabriel thalamide synthesis. இந்த Gabriel thalamide அப்படினாலே thalamideலேருந்து primary amine prepare பண்ணுறோம். primary amine prepare பண்ணுறது தான் இந்த reaction. ஓகே, ஸோ நேமிங் ரியாக்ஷனில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ், அதனால் நல்லா பாருங்கள். இந்த தாலமைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, தாலிக் அன்ஹைட்ரைடுங்கிற ஒரு காம்பவுண்டோட அம்மோனியாவை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தாலமைடுங்கிற காம்பவுண்ட் கிடைக்கிது. தாலமைடுனா என்ன, ஒரு பென்சீன் ரிங்கு, சி டபுள் பாண்ட் CONH அப்படிங்கிற காம்பவுண்டு தான் தாலமைடு. இது சி டபுள் பாண்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கார்பனைல் குரூப் இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். ஒரு பென்சீன் ரிங்கு, இங்கே ஒரு கார்பனைல் குரூப், இங்கே ஒரு கார்பனைல் குரூப் NH இருந்தால் அந்த காம்பவுண்ட் பேர் தாலமைடு. இதோட என்ன ஆட் பண்ணுறோன்னா, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த அம்மோனியாவில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே வந்து NK+ அப்படிங்கிறது பொட்டாசியம் தாலமைடாக மாறிடும். அதே பென்சீன் ரிங் தான், CO குரூப்லாம் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த வாட்டரை எடுத்துக்கும், இந்த H இந்த OH எடுத்துக்கும், இந்த Hம் இங்கே உள்ள OH எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த K வந்து ஆட் ஆகிடும். அப்போ பொட்டாசியம் தாலமைடுங்கிற காம்பவுண்டு நமக்கு கிடைக்கும். இந்த பொட்டாசியம் தாலமைடோட திருப்பி RX அப்படின்னா ஜென்ரல் காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன் நான். Rனா அல்கைல் குரூப்பு, Xனா ஹாலைடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், C2H5Cl கூட எடுத்துக்கலாம், எத்தில் ஹாலைடு அப்படிங்கிற காம்பவுண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அல்கைல் ஹாலைடை நம்ம யூஸ் பண்ணும்போது எத்தில் ஹாலைடு அப்படி யூஸ் பண்ணுறோம். அப்போ எத்தில் ஹாலைடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல அதே குரூப் தான் Nக்கு பதிலாக அந்த பொட்டாசியமுக்கு வந்து என்ன ஆகுது, K வந்து என்ன எதை எடுத்துக்கும், KCl வந்து போயிடும். இந்த R இந்த அல்கைல் குரூப் வந்து இங்கே NC2H5 அல்லது NRங்கிற குரூப் கிடைக்கும். அதனால இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன, N அல்கைல், அதே தாலமைடு தான். ஸோ N அல்கைல் தாலமைடு நமக்கு கிடைக்கும். திருப்பி அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இன்னும் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலமைட் கிடைக்கும். ஸோ அப்போ இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ப்ளஸ் அமீன் கிடைக்கும். இது தாலிக் ஆசிட், COOHங்கிறது தாலிக் ஆசிட் ப்ளஸ் அமீன், எத்தில் அமீன் அப்படின்னா C2H5 யூஸ் பண்ணோம் இல்லையா, எத்தில் அமீன் கிடைக்கும். இல்லைனா என்னன்னு சொல்லலாம், இதை பிரைமரி அமீன், RNH2ன்னு சொன்னால் பிரைமரி. ஒரு R இருந்தால் அது பிரைமரி அமீன், 2 R இருந்தால் செகண்டரி, 3 R இருந்தால் டெர்ஷரி இருக்க போகுது. ஒரு R தான் இருக்குது, அப்போ ஒரு அல்கைல் குரூப்புக்குள்ள காம்பவுண்ட் அது பிரைமரி அமீன். அல்லது எத்தில் குரூப் C2H5ன்னு இருக்கும், அந்த குரூப் நம்ம இங்கே ஜென்ரல் காம்பவுண்டாக இங்கே கொடுத்துருக்கோம், இல்லை எத்தில் ஹாலைடாக இருக்கும். ஸோ எத்தில் காம்பவுண்ட். அப்போ இது வந்து ரியாக்ஷன் கேப்ரியல் தாலமைட் சிந்தசைஸ்னு. ஸோ இது எது ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, பியோர் அம்மோனியா, பியோர் பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் தான் இது, ரியாக்ஷன்ஸ் இது. ஸோ தாலமைட் பொட்டாசியம் யூஸ் பண்ணுறோம், பொட்டாசியம் தாலமைட், திருப்பி அல்கைல் யூஸ் பண்ணுறோம், N அல்கைல் தாலமைட், திருப்பி தாலிக் ஆசிட், அடுத்து ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு மெயின் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தா பிரைமரி அமீன் தான். பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுற ரியாக்ஷன் தான் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். தாலமைட்லேருந்து பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, 2 தடவை சொல்லியிருக்கேன், நல்லா எழுதி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். வேறு ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காது ஈக்குவேஷன் எழுதும்போது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ நோட் ஆன் கார்பைல் அமீன் ரியாக்ஷன். அமீனு கார்பைல் அமீன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் என்ன எடுத்துக்கிறோம், CH3NH2. CH3னா என்ன, மெத்தில், NH2னா என்ன, அமீன், மெத்தில் அமீன்கிற காம்பவுண்ட். இது எதோட ரியாக்ட் பண்ணுது, குளோரோஃபார்ம், CHCl3ங்கிற காம்பவுண்டுக்கு பேர் குளோரோஃபார்ம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOHங்கிறது என்னது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3NCங்கிற காம்பவுண்ட். அப்போ CH3CN அப்படின்னா சயனைடுன்னு சொல்லுவோம். கார்பன் அட்டாச் பண்ணியிருந்தால் அதை சயனைடுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவோம். இதில் N நைட்ரஜன் அட்டாச் பண்ணியிருக்கு, இந்த அல்கைல் குரூப்போட நைட்ரஜன் அட்டாச் பண்ணியிருந்தா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த அல்கைல் மெத்தில். ஸோ மெத்தில் ஐசோசைனைடு, அந்த காம்பவுண்ட் பேர் மெத்தில் ஐசோசைனைடு, ப்ளஸ் 3KCl ப்ளஸ் 3H2O வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்கிது. ஸோ அப்போ ரைட் அ நோட் ஆன் கார்பைல் அமீன் ரியாக்ஷன்னா, அமீன்ங்கிறது என்ன, அமீன்லேருந்து கார்பைல் அமின்னா ஐசோசைனைட் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா கார்பைல் அமீன் ரியாக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், பிரைமரி அமீனோட குளோரோஃபார்மை ரியாக்ட் பண்ணணும். குளோரோஃபார்ம் ப்ளஸ் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு மெத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிற சைனைடு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கார்பைல் அமீன் ரியாக்ஷன். திருப்பி சொல்கிற, கார்பைல் அமீன் ரியாக்ஷன்னா சைனைட் ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, ஸோ கார்பைல் அமீன் அல்லது பிரைமரி அமீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிரைமரி அமீன். பிரைமரி அமீனோட இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் அ நோட் ஆன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்.
மஸ்டர்ட் ஆயில் பஞ்சன் ஸ்மெல்லிங் உள்ள மஸ்டர்ட் உள்ள ஸ்மெல் உள்ள ரியாக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் அமீன் அங்கேயும் பார்த்தோம் மெத்தில் அமீன் தான் இங்கேயும் என்னது மெத்தில் அமீன் CH3NH2னா என்னது மெத்தில் அமீன் அல்லது என்ன சொல்லலாம் பிரைமரி அமீன்னு சொல்லலாம். இதோட எது ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டைசல்ஃபைடு. ஸோ கார்பனுக்கு இங்கே டபுள் பாண்ட் இங்கே டபுள் பாண்ட் கார்பன் டைசல்ஃபைடு இந்த காம்பவுண்டு. ஸோ இப்போ கார்பன் டைசல்ஃபைடு ஆட் பண்ணும்போது வார்ம் பண்ணுறோம் அதோட ரியாக்ஷனோட யூஸ் பண்ணி வார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் சயனைடுனா என்ன CN சொன்னேன். அப்போ மெத்திலோட இங்கே நைட்ரஜன் கம்பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நான் ஐசோசைனைடு. இதில் வேற இன்னொரு எஸ்ங்கிறது தயோ. அப்போ என்னது மெத்தில் ஐசோ தயோசைனைடுங்கிற காம்பவுண்ட். மெத்தில் ஐசோ தயோசைனைடுங்கிற காம்பவுண்டு தான் இங்கே கிடைக்கிறது. அப்போ மெத்தில் ஐசோசைனைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஃப்ளேவர் அந்த பஞ்சன் ஸ்மெல்லிங் இருக்கும். மஸ்டர்ட் ஆயில் இது ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி பஞ்சன்ட் மஸ்டர்ட் ஃப்ளேவர் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது மெத்தில் ஐசோ தயோசைனைடு. மெத்தில் CH3 ஐசோங்கிறது CNCன்னு எழுதிப்பீங்க. இங்கே தயோ குரூப் எஸ்ங்கிறது தயோ இருக்குது அதனால தயோசைனைடுன்னு பேர். ஓகே மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பேர். ஓகே பிரைமரி அமீன்லேருந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த ரியாக்ஷன். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவ் இஸ் குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர்டு அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூசஸ். குளோரோபிக்ரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா NO2ங்கிற நைட்ரோ காம்பவுண்ட் நைட்ரோ மீத்தேன் இந்த காம்பவுண்ட் பேர் என்ன NO2 நைட்ரோ மீத்தேன். CH3ங்கிறது மெத்தில் குரூப் அதை நைட்ரோ மீத்தேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரினோட ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா அந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக CCl3NO2 கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேர் குளோரோபிக்ரின்னு பேர். இப்போ குளோரோபிக்ரின்னால உடனே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் CH3NO2. அப்போ நைட்ரோ மீத்தேன்லேருந்து கிடைக்கக்கூடியதான் அப்போ குளோரோபிக்ரினுக்கு அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அதுலேயே உங்கள் நேம்லேயே ஞாபகம் இருக்குது குளோரின் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ குளோரின் யூஸ் பண்ணுறோம். நைட்ரோ மீத்தேனோட குளோரின் யூஸ் பண்ணால் அந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 குளோரின் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். அப்போ கிடைக்கிற காம்பவுண்ட் என்ன CCl3NO2 + 3HCl கிடைக்கும். ஓகே ஸோ இது வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட். ஆல்ரெடி நான் யூசஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் குளோரோபிக்ரின் ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அ நோட் ஆன் டயசடைசேஷன் ரியாக்ஷன். டயசடைசேஷன் அப்படின்னா டைஅசோ வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலீன் காம்பவுண்ட் என்ன ஃபார்முலா என்ன இப்போ NH2 இதுவும் வந்து இந்த ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டில் அரைல் குரூப் அலிஃபாட்டிக் குரூப் CH3 அதெல்லாம் பார்த்தோம். இங்கே C6H5NH2 இருந்ததுன்னா அதுக்கு பேர் CH3NH2னா அமீன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே C6H5NH2ன்னு இருக்கனால இந்த காம்பவுண்ட் பேர் அனிலீன் அப்படின்னு பேர். முதல்ல காம்பவுண்டோட நேமெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவருக்கு ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேரை மறந்துடக்கூடாது. அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் அனிலீன். இது எதோட ட்ரீட் பண்ணுறோன்னா நைட்ரஸ் ஆசிட் HNO2ங்கிறது நைட்ரஸ் ஆசிட். HNO3ங்கிறது வந்து நைட்ரிக் ஆசிட். இங்கே கொடுத்துருக்கிறது O2 தான். அப்போ என்ன ஆசிடாக இருக்குது நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. 2 ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அப்போ அனிலின் எடுத்திருக்கோம். 273 to 270 கெல்வின் 78 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம டயசோ காம்பவுண்ட் பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Cl. அந்த காம்பவுண்ட் பேர் என்ன C6H5னா பென்சீன். அசோனா 2 நைட்ரஜன் டைஅசோ குரூப்பு 2 நைட்ரஜன். அப்போ டயசோ குளோரின் இருக்குது குளோரைடு டைசோனியம் குளோரைடு பென்சீன் டைசோனியம் குளோரைடு ப்ளஸ் H2O. ஸோ இப்போ இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு கோல்டு கண்டிஷனில் ஸ்டேபிளாக இருக்கும். வேறஸ் இன் ட்ரை கண்டிஷனாக இருக்கும்போது அன்ஸ்டேபிள் டீகம்போஸ் ஆகும். வயலண்ட்டாக ரொம்ப டீகம்போஸ் ஆகக்கூடியது தான் இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இப்போ டைசோனியம் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்னால தான் இந்த ரியாக்ஷன் என்ன டயசடைசேஷன் ரியாக்ஷன் பேர். ஓகே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் தான் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் யூனிட் 13ல் உள்ள லெசனில் உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அதனால் திருப்பி எழுதி பாருங்கள் படித்து பாருங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை வேறு மாதிரி எப்படி உங்களுக்கு சொல்லணுங்கிறதையும் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.